எல்லாரையும் ஆண்டவர் தண்டிப்பதில்லை. ஆண்டவர் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ, யாரிடத்தில் ரொம்ப அன்பா இருக்கிறாரோ, கர்த்தர் அவர்களை சிக்ஷிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தப்பு பண்ணன உடனே ஆண்டவர் என்ன அடிச்சு போடுறாருன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி கேட்டுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொரு தவறு செய்யும் போது உடனே நமக்கு அடி விழுதுன்னா நம்ம நினைச்சுக்கிடணும், கர்த்தர் என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சுக்கணும், என் மேல அவர் ரொம்ப பாசமா இருக்கிறார் நினைச்சுக்கணும். ஏன் தெரியுமா, ஆண்டவர் நம்மளை இங்கேயே அடிக்கிறார். இங்கேயே ஆண்டவர் அடிச்சு இங்கேயே நம்மளை நியாயம் தீர்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடைசி ஆக்கனை தீர்ப்பு என்கிற தீர்ப்புக்கு நம்ம தப்பிடும். இங்கேயே நமக்கு தண்டனை கிடைச்சிடும். இப்போ எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, இங்கேயே எனக்கு நான் செய்கிற தப்புக்கெல்லாம் நியாயம் தீர்த்து என் மேல உள்ள அன்பினால இங்கேயே எனக்கு நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும்னு சொன்னது போல இங்கேயே எனக்கு தேவையான எல்லாத்தையும் சரி கட்டிடுங்கன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி வரலே இல்லையா சொல்லியிருக்க பார்க்கலாம். இல்லை பாஸ்டர், எனக்கு இங்கே எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா விட்டுருவாரு, நரகத்தில் கொண்டு நியாயம் தீர்ப்பாரு. வேணுமா? வேண்டாம் இல்லையா? ஏன் ஆண்டவர் நம்மளை இங்கேயே அடிக்கிறாருன்னா அவர் நம்ம மேலே வைத்த அன்பு. சிலருக்கு பிடிக்காது, என்ன ஆண்டவரே என்ன எவ்வளோ போட்டு அடிக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே அவன் எல்லாம் எவ்வளோ தப்பு பண்ணிட்டு வரான், அவனெல்லாம் ஒன்று ஆண்டவர் கண்டுக்கிடவே இல்லை, அவனெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணுறான், எவ்வளோ கொள்ளை அடிக்கிறான், எவ்வளோ லஞ்சம் வாங்குறான், அவங்களெல்லாம் ஒன்றுமே செய்யலை, நான் ஒரு பொய் சொன்னேன் என்ன உடனே போட்டு சாத்துறீங்க, நான் என்ன ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணேன் என்ன உடனே போட்டு நொறுக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் பிள்ளைங்க, அவன் நரகத்துக்கு தான் போப்பாரா நாளையே, அவனை நான் அங்கே வச்சு வெள்ளை சிங்காசனத்தில் வச்சு பார்த்துக்கிடுவேன், உங்களை அந்த சிங்காசனத்தை கொண்டு விடணும், உங்கள் மேலே அன்பு வச்சு உங்களை எடுத்துக்கொள்வதற்காக வரப்போகிறேன், உங்கள் மேலே வச்சு அன்பினால நான் உங்களை சிக்ஷிக்கிறேன்.